தாம்பரம் சந்திரகாட்சி, திருச்சி ஜல்பைகுரி, நாகர்கோவில் ஜல்பைகுரி ஆகிய வழித்தடங்களில் 3 புதிய அம்ரித் பாரத் ரயில்களுக்கு ரயில்வே வாரியம் ஒப்புதல் அளித்துள்ளது. வரும் வெள்ளிக்கிழமை திருவனந்தபுரத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் 3 புதிய அம்ரித் பாரத் ரயில்களையும் பிரதமர் மோடி தொடங்கி வைக்கிறார். முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் 4 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் எனும் தலைப்பில் மார்ச் 8 திருச்சியில் மாநாடு நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. வாக்குச்சாவடி குழுவினருக்கான பயிற்சி மாநாடு நடத்தவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. தோழமை கட்சிகளிலும் தம்மை பிடிக்காத ஒரு சிலர் இருக்கத்தான் செய்வார்கள் என திமுக மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். தேவையில்லாத கருத்துக்களை பேசி கூட்டணியில் குழப்பத்தை விளைவிக்க நினைக்கலாம். அத்தகைய சூழ்ச்சிக்கு நாம் யாரும் பலியாகிடக்கூடாது என முதல்வர் அறிவுறுத்தியுள்ளார். ஆளுநர் RN ரவி சட்டமன்ற உரையை வாசிக்காமல் வெளிநடப்பு செய்ததற்கு திமுக கண்டனம் தெரிவித்துள்ளது. ஆளுநர் பாஜகவின் பிரதிநிதியாக செயல்படுகிறார் எனவும் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி வெளியிட்டுள்ள அறிக்கையில் விமர்சிக்கப்பட்டுள்ளது. மதுரை மாநகராட்சி பாஸ்வேர்டை பயன்படுத்தி 150 கோடி ரூபாய் சொத்து முறைகேடு செய்த வழக்கில் மேலும் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஏற்கனவே 24 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் 2 பேர் பில் கலெக்டர்களை கைது செய்து நடவடிக்கை. பிரதமர் மோடி வரும் 23ஆம் தேதி சென்னை வரும் நிலையில் மீனம்பாக்கம், கிண்டி ஆகிய பகுதிகள் சிவப்பு மண்டலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ட்ரோன், ஆளில்லா வான்வழி கருவிகள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஜனநாயகன் திரைப்படத்துக்கு சென்சார் சான்று வழங்க உத்தரவிட்ட தனி நீதிபதியின் தீர்ப்பை எதிர்த்து தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு மீதான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்தது. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி MM ஸ்ரீவத்சவா தலைமையிலான அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தபோது ஜனநாயகன் திரைப்படத்தில் 14 காட்சிகளை நீக்க வேண்டும் என கூறியது இடைக்கால முடிவு எனவும் 14 காட்சிகளை நீக்கிவிட்டு சான்றிதழ் கோருவதை ஏற்க முடியாது என சென்சார் போர்டு தெரிவித்தது. படங்களுக்கு சான்றிதழ் வழங்கும் அதிகாரம் வாரிய தலைவருக்கு மட்டுமே உள்ளதாகவும் ஜனநாயகன் படத்தை பொறுத்தவரை வாரிய தலைவர் இன்னும் இறுதி முடிவை எடுக்கவில்லை எனவும் சென்சார் போர்டு தரப்பில் கூறப்பட்டது. மறு ஆய்வு குழுவுக்கு அனுப்ப முடிவு செய்யப்பட்ட நிலையில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. அப்போது பட நிறுவனம் சார்பில் படத்தை மறு ஆய்வுக்கு அனுப்புவதாக தகவல் மட்டும் தெரிவிக்கப்பட்டதாகவும் அது சம்பந்தமான உத்தரவு வழங்கப்படவில்லை என கூறப்பட்டது. அனைத்தும் வெளிப்படையாக இருக்க வேண்டும் என்ற விதியை சென்சார் போர்டு மீறிவிட்டதாகவும் பட தயாரிப்பு நிறுவனம் கூறியது. தனி நீதிபதியின் உத்தரவுக்கு எதிராக உடனடியாக சென்சார் போர்டு மேல்முறையீடு செய்ததாகவும் கால அவகாசம் கூட வழங்கவில்லை எனவும் பட தயாரிப்பு நிறுவனம் சார்பில் வாதிடப்பட்டது. ஒரே நாளில் அனைத்து நீதிமன்ற நடைமுறைகளையும் முடித்து உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்பதை ஏற்க முடியாது என கூறிய நீதிபதிகள் சான்று பெறும் முன் ரிலீஸ் தேதியை எப்படி அறிவிக்க முடியும் என கேள்வி எழுப்பினர். தமிழகத்தில் கூட்டணி நிலைப்பாடு குறித்து தேசிய காங்கிரஸ் தலைமை விரைவில் அறிவிக்கும் என தமிழக காங்கிரஸ் பொறுப்பாளர் கிரீஷ் சௌடங்கர் தெரிவித்துள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் நடைபெற்ற தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் செயற்குழு கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் கூட்டணி குறித்து 42 பேரிடம் தனித்தனியாக கருத்துக்களை டெல்லி தலைமை கேட்டுள்ளதாகவும் கருத்துகளின் அடிப்படையில் பரிசீலித்து அகில இந்திய காங்கிரஸ் விரைவில் அறிவிப்பை வெளியிடும் எனவும் தெரிவித்தார். மேலும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி ஆகியோர் தமிழகம் வரவுள்ளதாகவும் அவர் கூறினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, கூட்டணிக்குள் எந்த குழப்பத்தையும் ஏற்படுத்த வேண்டாம் எனவும் கூட்டணி குறித்து காங்கிரஸ் தலைமை முடிவு செய்யும் என்றும் தெரிவித்தார். ஆட்சியில் பங்குங்கிறதுல வந்து கண்டினியூ பண்ணுதா காங்கிரஸ் அந்த ஸ்டேட்மென்ட்ல வந்து ஸ்ட்ராங்கா இருக்கா? அதுதான் ரொம்ப தெளிவா ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டி வில் டேக் டிசிஷன் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்க எதை போய் கேட்டு இருந்தீங்கன்னா அது ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டி வில் டிசைட் ப்ளீஸ்.
வாக்காளர் சிறப்பு திருத்தப் பட்டியலில் திருநங்கைகள் மற்றும் திருநம்பிகள் சமூகத்தின் மீது தேர்தல் ஆணையம் தனி கவனம் செலுத்த வேண்டும் என சமூக ஆர்வலர் ஆர். ஷாஷா கோரிக்கை விடுத்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் பேசிய அவர், வரும் 22ஆம் தேதி காலை 10:30 மணி முதல் திருநங்கைகளுக்காக SIR சிறப்பு முகாம் நடைபெற உள்ளதாக தெரிவித்தார். சம்பா தாளடி நெற்பயிர்களுக்கு போதிய தண்ணீர் இல்லாததால் மேட்டூர் அணையில் பிப்ரவரி மாதம் வரை தண்ணீர் திறக்க வேண்டும் என டெல்டா மாவட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சை, திருவாரூர், நாகை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் 11 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஏக்கரில் சம்பா தாளடி நெற்பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டுள்ள நிலையில் போதிய தண்ணீர் இல்லாததால் விவசாயிகள் வேதனையில் உள்ளனர். வரும் 28ஆம் தேதி மேட்டூர் அணை மூடப்பட உள்ள சூழலில் பிப்ரவரி மாதம் வரை தொடர்ந்து தண்ணீர் திறக்க வேண்டும் என டெல்டா விவசாயிகள் தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். டெல்டா பகுதியில் சம்பா மற்றும் தாளடி பயிர்கள் கதிர் வந்து கொண்டிருக்கிறது. இந்த பயிருக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக 25 நாளைக்கு தண்ணீர் இருந்தால் மட்டும்தான் இந்த பயிரை காவந்து செய்ய முடியும். இந்த சூழலில் தொடர்ச்சியாக எங்களுக்கு தண்ணீர் பிப்ரவரி 10 வரைக்கும் விடணும். இல்லை அப்படின்னா நாங்கள் எல்லாம் பயிரெல்லாம் பாதிக்கப்பட்டு இன்சூரன்ஸ் கம்பெனி நாடி போக வேண்டிய சூழல் உருவாகும். கிட்டத்தட்ட 11 லட்சம் ஏக்கருக்கு மேலே காவிரி டெல்டா மாவட்டங்களில் இன்றைக்கி சம்பாவும் தாளடி பயிர்களாகவும் இருக்குது. இது கூட பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 4000 கனஅடி தண்ணி போக வேண்டிய கல்லணை கால்வாயில் ஒரு 500 கனஅடி வரைக்கும் தான் தண்ணி போகுது. தண்ணி கால நீட்டிப்பு என்பதை தண்ணி வரத்துக்கான கால நீட்டிப்பு செய்யணும், கூடுதலான நீர் திறப்பு செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம். விருதுநகரில் கணவன் மனைவி மீது தனியார் பேருந்து மோதிய பதைக்க வைக்கும் விபத்து காட்சி வெளியாகியுள்ளது. விருதுநகரில் கணவன் மனைவி மீது தனியார் பேருந்து மோதிய பதைக்க வைக்கும் விபத்து காட்சி வெளியாகியுள்ளது. விருதுநகரில் திருமணம் முடிந்து 4 மாதங்களான தம்பதியினர் பிரியாணி சாப்பிட சென்ற போது ஏற்பட்ட விபத்து அருகே உள்ள CCTVயில் பதிவாகியுள்ளது. படுகாயமடைந்த இருவரும் மதுரையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கவின் கொலை செய்யப்பட்டதை பார்க்கவில்லை என அவரது தாயார் CBCID போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்திருப்பதாக வெளியாகியுள்ள தகவல் திடீர் திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லையில் மென் பொறியாளர் கவின் கொலை வழக்கில் அவரது தாயார் கொலையை நேரில் பார்த்ததாக போலீசாரிடம் தெரிவித்த தகவலின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இது தொடர்பாக காதலித்ததாக கூறப்படும் பெண்ணின் தந்தை சரவணன், சகோதரன் சுர்ஜித், உறவினர் ஜெயபால் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் ஜெயபால் தாக்கல் செய்த ஜாமீன் மனு நெல்லை நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது கவினின் தாய் தனது மகன் கொலை செய்யப்பட்டதை நேரில் பார்க்கவில்லை என CBCID விசாரணையில் கூறியிருப்பதை அவரது வழக்கறிஞர் சுட்டிக்காட்டியதாக தெரிகிறது. பொய்யான வாக்குமூலம் அடிப்படையில் 3 பேரும் சட்டவிரோத காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக வழக்கறிஞர் கூறியிருப்பது திடீர் திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகர் பாராமுல்லா தேசிய நெடுஞ்சாலையில் கிடந்த சந்தேகத்திற்கிடமான பொருள் பாதுகாப்பு படையினரால் அழிக்கப்பட்டது. தப்பர் பட்டான் பகுதியில் சந்தேகத்திற்கிடமான பொருள் கண்டறியப்பட்டதும் அந்த பகுதி உடனடியாக பாதுகாப்பு வலயத்திற்குள் கொண்டுவரப்பட்டது. வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் மோப்ப நாய்களுடன் சோதனை நடைபெற்ற நிலையில் சம்பந்தப்பட்ட பொருளை பாதுகாப்பு படையினர் வெடிகுண்டு வைத்து தகர்த்தனர். ஏழைகள் பசியால் சாக வேண்டும் என பிரதமர் மோடி விரும்புவதாக காங்கிரஸ் MP ராகுல் காந்தி கடுமையாக சாடியுள்ளார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தனது தொகுதியான உத்தரப்பிரதேசம் ராய்பரேலியில் இளையோர் விளையாட்டு அகாடமியின் T20 கிரிக்கெட் போட்டியை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உறுதி திட்டம் ஏழைகளுக்கு குறைந்தபட்ச ஊதியத்தை உறுதி செய்திருந்தாலும் பிரதமர் மோடி இதை விரும்பவில்லை என்றும், அவர் அதிகாரத்தை தன் கைகளில் வைத்திருப்பதற்காக ஏழைகள் பசியால் சாக வேண்டும் என்று விரும்புகிறார் எனவும் குற்றஞ்சாட்டினார். மேலும் பிரதமர் மோடி நாட்டின் பணம் அம்பானி மற்றும் அதானியின் கைகளில் இருக்க வேண்டும் என நினைப்பதாகவும் சாடினார்.
பெண்களுக்கு நிகழும் பாலியல் வன்கொடுமை குறித்து மத்திய பிரதேச காங்கிரஸ் எம்எல்ஏ ஒருவர் தெரிவித்துள்ள கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. நேர்காணல் ஒன்றில் பேசிய காங்கிரஸ் எம்எல்ஏ போல் சிங் பராயா, இந்தியாவில் பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்படும் பெண்களில் பெரும்பாலானோர் பட்டியல் சாதியினர், பழங்குடியினர் மற்றும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களைச் சேர்ந்தவர்கள் என்று அதிர்ச்சிகர கருத்தை தெரிவித்தார். ஒரு மனிதன் எப்படிப்பட்ட மனநிலையில் இருந்தாலும் சாலையில் செல்லும் போது ஒரு அழகான பெண்ணை பார்த்தால் மனம் பாதிக்கப்பட்டு பாலியல் வன்கொடுமை செய்யக்கூடும் எனவும், குறிப்பிட்ட சாதிகளைச் சேர்ந்த பெண்களுடன் பாலியல் உறவு வைத்தால் மத புண்ணியம் கிடைக்கும் என்று மத நூல்கள் கூறுவதாகவும், அதனால்தான் 4 மாத குழந்தைக்கும் கூட பாலியல் வன்கொடுமை நடப்பதாகவும் அதிர்ச்சிகர கருத்தை கூறியுள்ளார். மதுரை அண்ணா நகர் வாசன் கண் மருத்துவமனையில் சாலை பாதுகாப்பு மாதத்தை முன்னிட்டு 1000 ஓட்டுநர்களுக்கு இலவச கண்புரை அறுவை சிகிச்சை மற்றும் கண் பரிசோதனை நடைபெற்றது. வாசன் கண் மருத்துவமனையின் தலைமை இயக்க அதிகாரி மருத்துவர் கமல் பாபு, மதுரை வடக்கு வட்டார போக்குவரத்து அலுவலர் கார்த்திகேயன், போக்குவரத்து ஆய்வாளர் மாணிக்கம் மற்றும் அண்ணா நகர் சதுர போக்குவரத்து காவல் ஆய்வாளர் பஞ்சவர்ணம் ஆகியோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஓட்டுநர்களுக்கு சாலை பாதுகாப்பு விதிமுறைகள் மற்றும் கண்களை பாதுகாப்பது குறித்து விழிப்புணர்வு வழங்கினர். மதுரையில் உள்ள LIC கிளை அலுவலக தீ விபத்தில் பெண் ஊழியர் உயிரிழந்ததாக கூறப்பட்ட வழக்கில் அவர் கொலை செய்யப்பட்டதாக வெளியாகியுள்ள தகவல் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஆண்டு டிசம்பர் 17ஆம் தேதி மதுரையில் உள்ள LIC கிளை அலுவலகத்தின் 2வது தளத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் முதுநிலை கிளை மேலாளராக பணியாற்றி வந்த கல்யாணி நம்பி தீயில் உடல் கருகி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதற்கிடையே தனது தாயின் உயிரிழப்பில் சந்தேகம் இருப்பதாக அவரது மகன் லக்ஷ்மி நாராயணன் புகார் அளித்த நிலையில் போலீசார் விசாரணையை தொடங்கினர். CCTV கேமராக்களை ஆய்வு செய்த போது அதே விபத்தில் காயமடைந்த ராம் என்பவர் மீது போலீசாருக்கு சந்தேகம் எழுந்ததால் நேற்று முன்தினம் அவரை விசாரிக்க தொடங்கினர். விசாரணையில் உதவி நிர்வாக அதிகாரியாக பணிபுரிந்த ராம் முறைகேடாக இருந்த ஆவணத்தை கல்யாணி நம்பி கண்டறிந்ததாக தெரிவித்துள்ளார். எனவே அந்த ஆவணங்களை எரித்து கொண்டிருந்த போது கல்யாணி நம்பி தடுக்க முயன்றதாகவும், இதனால் ஆத்திரத்தில் அவர் மீது பெட்ரோல் ஊற்றிவிட்டு கதவை பூட்டியதாகவும் போலீசாரிடம் ஒப்புதல் வாக்குமூலம் அளித்துள்ளார். இதனையடுத்து ராமை கைது செய்த போலீசார் விசாரணையை தொடர்ந்து வருகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென பயங்கர சத்தத்துடன் நில அதிர்வு ஏற்பட்டதாக தகவல் வெளியாகி உள்ளது. இதன் காரணமாக வீடுகள், கடைகளில் இருந்த பொருட்கள் கீழே விழுந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்தனர். ஒரு 10:30 மணிக்குள்ள பெரிய வெடி சத்தம் போல இருந்துச்சு. நிலத்தது அதிர்வு, சைடு செவுறு, பாக்கி ஷோகேஸ் எல்லாமே ஒரு ஆட்டம், பெரிய ஆட்டம் சத்தம். சத்துணவு ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் அந்தந்த உள்ளூர் பெண்களை கொண்டு சத்துணவு தயாரிக்கப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சம்பள உயர்வு, பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநிலம் முழுவதும் சத்துணவு ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் அரசு பள்ளி மாணவர்களுக்கான மதிய உணவு தயாரிப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து மாணவர்களுக்கு உணவு வழங்குவதில் பாதிப்பு ஏற்படாமல் இருக்க பள்ளிக் கல்வித்துறை மாற்று ஏற்பாடுகளை செய்துள்ளது. அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உள்ளூர் பெண்கள் மூலம் உணவு தயாரிக்கப்பட்டு மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். ஆனால் போராட்டம் நீடித்தால் அடுத்த நாட்களில் சிக்கல் ஏற்பட வாய்ப்பிருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணலூர்பேட்டை தீர்த்தவாரி திருவிழாவில் ஹைட்ரஜன் கேஸ் சிலிண்டர் வெடித்து உயிரிழந்த பெண்ணின் குடும்பத்தினருக்கு திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் ஆறுதல் தெரிவித்து முதலமைச்சர் அறிவித்த 3 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கினார். பாவுப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த கலா என்பவரின் குடும்பத்தினருக்கு திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சித்தலைவர் தர்பகராஜ் நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்தார். தொடர்ந்து முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியில் இருந்து ரூபாய் 3 லட்சத்திற்கான காசோலையை வழங்கினார். திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளப்பட்டி அருகே வனவிலங்குகளை வேட்டையாட பயன்படுத்தும் வெடி வெடித்து
ஒருவரின் கை விரல்கள் சுதறி பலத்த காயம் ஏற்பட்டது. பெருமாள் கோவில்பட்டியில் கணேசன் என்பவரின் வீட்டில் ஏற்பட்ட வெடி விபத்தில் அவரது கை விரல்கள் சுதறி காயம் ஏற்பட்டது. மேலும் ஓட்டு வீட்டு மேற்கூரையும் சேதமடைந்தது. கணேசன் திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் தடய அறிவியல் நிபுணர்கள் சம்பவ இடத்தில் சோதனை மேற்கொண்டனர். வனவிலங்குகளை வேட்டையாடுவதற்காக நாட்டு வெடி தயாரித்த போது விபத்து ஏற்பட்டது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்தது. விருதுநகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கண்களை கவரும் வகையில் பூத்துக் குலுங்கும் சூரியகாந்தி பூக்கள் மஞ்சள் போர்வை போர்த்தியது போல் ரம்மியமாக காட்சியளிக்கின்றன. ஆமத்தூர், கோல்வார்பட்டி, அருப்புக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சூரியகாந்தி பூக்கள் சுமார் 300 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டுள்ளது. சூரியகாந்தி பூ விளைச்சலால் நல்ல லாபம் கிடைப்பதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்தில் உள்ள வனவிலங்குகள் குடிப்பதற்காக தண்ணீர் வசதி அமைக்கும் ஆயத்த பணிகள் துவங்கப்பட்டுள்ளது. வறட்சியான காலத்தில் வனவிலங்குகள் குடிநீர் கிடைக்காமல் கடும் சிரமத்தை சந்திக்கும். மேலும் உணவுக்காக விலங்குகள் இடம்பெயர்வதை தவிர்க்க இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். பழனி முருகன் கோயிலில் கடந்த 2 மாதத்தில் 36 லட்சம் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்துள்ளதாக கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. தினம்தோறும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் மலை கோயிலுக்கு செல்லும் பாதை ஒரு வழிப்பாதையாக மாற்றப்பட்டுள்ளது. தைப்பூசத்தை முன்னிட்டு பக்தர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என்பதால் பக்தர்களின் வசதிக்காக பல்வேறு வசதிகளை செய்து வருவதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அமலாக்கத்துறைக்கு ரிட் மனு தாக்கல் செய்யும் அதிகாரம் இருப்பதை எதிர்த்து தமிழ்நாடு, கேரள மாநிலங்கள் தொடர்ந்த மேல்முறையீட்டு மனுவுக்கு பதிலளிக்க அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இது தொடர்பாக தமிழ்நாடு, கேரள மாநிலங்கள் தாக்கல் செய்த மனுக்களை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தீபாங்கர் தத்தா, சதீஷ் சந்துரு சர்மா அடங்கிய அமர்வு விசாரித்தது. அப்போது இந்த மனுக்களுக்கு 4 வாரங்களில் அமலாக்கத்துறை பதிலளிக்க நீதிபதிகள் உத்தரவிட்டனர். வடமதுரை அருகே குப்பை அள்ளும் வாகனத்தின் பழுதை சரி செய்யாத ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து குப்பையை சாலையில் கொட்டி தூய்மை பணியாளர்கள் மறியல் போராட்டம் நடத்தினர். வாகனத்துக்கான பழுது பார்க்கும் செலவை தூய்மை பணியாளர்கள் செய்யுமாறு ஊராட்சி நிர்வாகம் கூறியதாலும் அதிருப்தியில் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தியதாக கூறப்படுகிறது. போராட்டம் குறித்து தகவல் அறிந்து வந்த வடமதுரை போலீசார் மறியலில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே விவசாய பயிர்களை வன விலங்குகள் அழித்து வரும் நிலையில் மாவட்ட வன அலுவலரின் சமூக வலைதள பதிவு கவனத்தை பெற்றுள்ளது. சிவகிரி, வாசுதேவநல்லூர், புளியங்குடி, தேவிப்பட்டினம் ஆகிய பகுதிகளில் உள்ள விவசாய நிலங்களை நாள்தோறும் யானை, மான், காட்டுப்பன்றி உள்ளிட்ட வன விலங்குகள் அழித்து வருகின்றன. இந்நிலையில் தென்காசி மாவட்ட வன அலுவலர் ராஜ்மோகன் தனது சமூக வலைதள பக்கத்தில் தேயிலை தோட்டமாய், கார்ப்பரேட் மடமாய், கேளிக்கை விடுதியாய், கல்லூரி கட்டிடமாய், காடெல்லாம் ஊரானதால் காட்டு யானைகள் ஊருக்குள் அட்டூழியம் என்றானது, 6 அறிவு விலங்கால் என பதிவிட்டுள்ளார். நாமக்கல் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் செயல்பட்டு வரும் மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய விடுதியில் மாணவிகள் 5 பேர் திடீரென உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் படித்து வரும் அந்த 5 மாணவிகளும் தின்பண்டம் சாப்பிட்ட பிறகு வாந்தி, தலைவலியால் உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்த சம்பவம் தொடர்பாக மாவட்ட கொள்ளை நோய் தடுப்பு அலுவலர் சதீஷ்குமார் விடுதியில் உள்ள உணவுக்கூடம், சமையல் கூடத்தில் அதிரடி ஆய்வு நடத்தினார். இந்த ஆய்வில் மாணவிகள் நேற்று இரவு சிக்கனும் காலையில் கிச்சடியும் சாப்பிட்டுவிட்டு பள்ளிக்கு சென்றது தெரியவந்துள்ளது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சதீஷ்குமார் மாணவிகள் வீட்டிலிருந்து கொண்டு வந்த தின்பண்டங்களை உண்டதாகவும் இதுகுறித்து விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். 61 பேர் இருக்கிற குழந்தைங்கள்ல 52 பேர் இங்கே இருக்காங்க. அதில் வந்து ஒரு 5 பேர் ஒரே ரூமில் தங்கியிருக்கவங்க பொங்கல் விடுமுறை முடிச்சு வீட்டிலேருந்து வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்ருக்காங்க. அது மீதி அவங்க 5 பேர் இப்போ மருத்துவக் கல்லூரியில் ஸ்டேபிளாக தான் இருக்காங்க. மற்ற குழந்தைங்களை விசாரித்த வகையில் எல்லாரும் நார்மலாக இருக்காங்க. எந்த பிரச்சனையும் இல்லைங்க. இல்லை, இப்போ ஹாஸ்டலில் வந்து வழங்கப்பட்ட உணவு சாப்பிட்டாங்களா இல்லை எப்படி சார்? எல்லாருமே இப்போ பொங்கல் விடுமுறை முடிச்சு வந்ததுனால வீட்டிலேருந்து அந்த ஸ்நாக்ஸும் வச்சுருக்காங்க. மேலே ஒரு 6 ரூமில் எல்லாரும் தங்கியிருக்காங்க. அதில் அந்த 5 பேரும் ஒரே அறையில் தங்கியிருக்காங்க. அவங்க என்ன காமனாக சாப்பிட்டாங்கிறத இனிமேல் தான் மருத்துவக் கல்லூரி போய் விசாரிக்கணுங்க.
இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள தனது கணவரை மீட்டுத் தர வேண்டும் என மனைவி கோரிக்கை விடுத்துள்ளார். கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த தங்கச்சி மடத்தைச் சேர்ந்த பிரபு உள்பட 3 பேரை இலங்கை கடற்படை அண்மையில் சிறைப்பிடித்தது. இந்நிலையில் பிரபு ஏற்கனவே உடல்நிலை பாதிக்கப்பட்டவர் என்பதால் அவரை மீட்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவரது மனைவி கோரிக்கை விடுத்துள்ளார். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் ட்ரோன் பறக்கவிடவும் ரீல்ஸ் எடுக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் முருகன் கோவிலில் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக அனுமதியின்றி ட்ரோன் பறக்கவிட்டதும் ரீல்ஸ் எடுத்ததும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதையடுத்து கோவில் நிர்வாகம் அதிரடியாக நடவடிக்கை எடுத்துள்ளது. கோவில் வளாகத்தில் செல்போன் அல்லது வீடியோ கேமராக்கள் மூலம் ரீல்ஸ் எடுப்பதும் தடை செய்யப்பட்டுள்ளது. கோவிலின் முக்கிய இடங்கள், மண்டபங்கள் மற்றும் தேரடி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட பகுதிகளில் இது தொடர்பான அறிவிப்பு பலகைகள் வைக்கப்பட்டுள்ளன. அதன்படி விதிகளை மீறி ட்ரோன் பறக்கவிட்டாலோ அல்லது ரீல்ஸ் எடுத்தாலோ உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.